வேரியேஷன் லிரிக்ஸ் எழுதி வச்சிருந்தாரு அவர். ஃபர்ஸ்டா வரும் லிரிக்ஸ்லாம் ரொம்ப இச்சியோட ரெக்கார்டிங் பத்தி சொல்லணும்னா, அந்த லிரிக்ஸ் எழுதினது வந்து கவிஞர் வாலி சார். அவரோட லாஸ்ட் ஃபியூ பிஃபோர் ஹி பாஸ்ட் அவே அவர் எழுதின சில பாடல்களில் இதுவும் ஒன்று. ஸோ அதை பாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வேரியேஷன் லிரிக்ஸ் எழுதி வச்சுருந்தார் அவர். ஸோ எல்லாத்தையுமே நான் பாடினேன். அண்ட் ஏன்னா அந்த பாட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டாக வரும் லிரிக்ஸ்லாம் ரொம்ப யூனோ ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அது இன்ஃபேக்ட் ஐ டிடன்ட் ஈவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படத்தில் தான் அந்த பாட்டு கேட்கறது பாந்துருச்சு. எஸ், தட் சாங். இச்சி 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 கொடு, நச்சு 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 கொடு, வச்சு 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 கொடு, ரைட்டா ரைட்டு, அச்சு 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 கொடு, தச்சு 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 கொடு, பிச்சு 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 கொடு, ரைட்டா ரைட்டு, ஒட்டாகி பூவாகிட பூவாகி காயாகிட காயாகி கனியாகிட கனியாகி தனியாகிட நின்னேனே நான் தானே, முட்டாகி பூவாகிட பூவாகி காயாகிட காயாகி கனியாகிட கனியாகி தனியாகிட நின்னேனே நான் தானே.